நில்லுமா. உன் மாப்பிள்ளையோட லட்சணத்தை பாத்தியா? ஏ அவருக்கு என்ன? நேத்து ராத்திரி அந்த குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லா கூத்தடிச்சிட்டு சாகவாசமா இன்னைக்கு காலையில வந்து பொண்ணை பாத்துட்டு போறாரே உன் மாப்பிள்ள. அந்த லட்சணத்தை சொன்ன. மம்மி கோவத்துல வார்த்தை விடாதீங்க. டாடி நேத்துக்கு நேட்டே வந்துட்டாரு. என்ன பல்லவி, வாயை அடைச்சு போய் நிக்கிற? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டா அந்த வார்த்தைக்காக நாம தான் வருத்தப்படணும். எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறியே தெரியல. போதும் போதும், உன் அட்வைஸ் மழைய ஆரம்பிக்காத. என்னவோ பெருசா நைட்டே வந்து இவளை பாத்துக்கிட்டாராம். உடனே இவ மேல அவருக்கு அக்கறைன்னு நினைச்சிட்டியா? ஆமா ஆமா, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணி சொன்ன உடனே பதறி அடிச்சு ஓடி வந்து ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சு இவ பக்கத்துல உட்காந்து பார்த்தாரே, அவருக்கு அக்கறை இல்லதான். அம்மா தனி ரூம்ல ஏசிய போட்டு படுத்து தூங்கிட்டு காலையில நல்லா குளிச்சு முழுகி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கே, உனக்குதாம்மா நிறைய அக்கறை. என்ன கிண்டலா? கிண்டல்லாம் நான் பண்ணலையம்மா. நீ என்ன பண்ணிருக்கணும்? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே ராத்திரி முழுக்க அவ பக்கத்துல உட்காந்து கவனிச்சிருக்கணும். அப்படி நீ பண்ணல. விடுஞ்சதுக்கு அப்புறமா தான் அவ ரூமுக்கு போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் தொட்டு பாத்துருக்கணும். அதுவும் நீ பண்ணல. போன் அடிச்ச உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்த மனுஷனே நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ. உன்னெல்லாம் ஆண்டவன் எப்படி தண்டிக்க போறானே தெரியலடி. என்ன முறைக்கிற? உன்னை இந்த வயித்துல வச்சு சுமந்து பெத்தனே, நான் எத்தனை ஜென்ம பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வைக்கட்டா? வேணாமா, போதும். சந்தோஷ், என்னம்மா? எங்கடா கிளம்பிட்ட? வந்து சாப்பிட்டு போ. இதோ வந்துடுறமா. நிவேதா. என்ன சந்தோஷ்? நான் டிவிடி ஸ்ரீநிதி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துறேன். நீ அப்புறமா அவன் வீட்டுல போய் பாத்துக்கோ. சரி. சரி, கிளம்புற அவசரத்துல அந்த லஞ்ச் பாக்ஸ மறந்துடாத, எடுத்துட்டு போ. சரிம்மா. சந்தோஷ், நீ அங்க நின்னுட்டு என்ன பண்ற? சாப்பிடு. இல்லம்மா, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். நிவேதா, கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடி. ஏமா, கோயிலுக்கு எங்கேயாவது போகணுமா? இல்ல, ஸ்ரீநிதி ஒரு நிச்சயதார்த்த சீடியை பார்க்கணும். சீடியை பார்த்துட்டோன்னு பல்லவி கிட்ட சொன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடி. என்னடி எல்லாரும் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்னீங்க, இப்படி பொழுது விடிஞ்சப்புறம் வரீங்க? வேலை கொஞ்சம் இருந்துச்சானோ, அதான். சரி, நீங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரியானோ. சந்தோஷ், மறக்காம சாப்பிட்டு போயதா காரணம் சொல்லாத. டாடி, பிரியா எப்படி இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஏன்பா, பல்லவி அம்மா உங்களை எதுவும் திட்டலையேப்பா? எதுவுமே சொல்லல. சரிப்பா, நான் காலேஜ் போகும்போது பிரியா பார்த்துட்டு போறேன். நானும் வர மஞ்சு. வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் போனா பல்லவி உங்ககிட்ட கோச்சிப்பாங்க. அவ்வளவுதானப்பா, விடுங்க. அவங்கள பத்திலாம் நாங்க இப்ப கவலைப்படுறது இல்ல. அப்பா, இவங்க போய் பிரியாவை பார்க்கட்டும்பா. அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சரி, போயிட்டு வாங்க. பாய் நிவேதா. வரேன். இதுதான் நீங்க கஸ்டமர் மேல காட்டுற அக்கறையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சர்வீஸ்க்கு ஆள் வரணும். ஆமா, இன்னைக்குதான். பாட்டி, கண்டிப்பா அனுப்பிச்சிருங்க. ஓகே, வர இருமா. என்ன பிரியா, காலேஜுக்கு புறப்பட்டுட்டியா? ஆமாம் பாட்டி. இன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் போட்டுக்கலாம்ல? இல்ல பாட்டி, வீட்ல வெட்டியா இருக்கிறது காலேஜுக்காவது போலாம் தான். வீட்ல இருந்தா தேவையில்லாத டென்ஷன் வரும். ஆமாண்டி, வீட்ல இருந்தா உனக்கு தேவையில்லாத டென்ஷனா? எனக்கு 1008 டென்ஷன் இருந்தாலும் உங்களை பத்தி தானே நான் கவலைப்பட்டு இருக்கேன்.
உன்கிட்ட நின்று சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன் பாட்டி. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ம் ஜுரம் வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி காலேஜ்ல இருக்காத. லீவை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துரு, சரியா? ம் சரி பாட்டி. போயிட்டு வா. போயிட்டு வரேன். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நல்லா திமிர்ல ஆடுதுங்க. வாட் அ சர்ப்ரைஸ். என்ன மஞ்சு, சந்தோஷம் நான் கூட்டிட்டு வந்திருக்க? உன்னை பார்க்கத்தான் பிரியா வந்தோம். ஃபீவர் எப்படி இருக்கு பிரியா? ம் சரியா போச்சுண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? இன்னைக்கே எதுக்கு காலேஜ் போற? இல்லைண்ணே, காலேஜுக்கு போனாலதே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தான். தேவையில்லாம எதுக்கு கவலைப்படுற பிரியா? இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை கண்டிப்பா ஒரு நாள் சால்வ் ஆயிடும். ஆனா என்ன, அந்த பிரச்சனை சால்வ் பண்ற சக்தி தான் நமக்கு இல்ல. அதுக்காக வேஸ்டா கவலைப்பட்டு என்னடா ஆக போகுது? இல்ல மஞ்சு. மஞ்சு சொல்றது கரெக்ட் பிரியா. நீ மனசு போட்டு குழப்பிக்கிறதுனால தான் உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நிம்மதியா நம்பிக்கையோட இரு. ம் சரிண்ணே. சரி, டைம் ஆச்சு. அப்புறம் உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆண்டி ஆண்டி அது வந்து பிரியாக்கு ஃபீவர்னு தான் ஆண்டி பார்க்க வந்தோம். ஓ, கவலையிலயும் அக்கறையிலயும் பார்க்க வந்திருக்கீங்களா? மம்மி இப்ப எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? ஏய், என்கிட்ட நின்னு சண்டை போடுறதுக்கு டைம் இல்ல. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துட்டு இங்க வந்து இவங்க கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால தான் டைம் ஆச்சுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இவங்க அப்படி இல்ல, என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. அதான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இவங்களெல்லாம் அண்ணா அக்கான்னு நினைச்சு நீ பழகிட்டு இருக்க. நாளைக்கு நீ ஏமாந்து போய் நிக்க போற பாரு. ஆண்டி, உங்களை எதிர்த்து பேச நினைக்காதீங்க. பிரியா என் சிஸ்டர் தான். அதை நீங்க இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆனா நான் இப்ப அந்த எண்ணத்துல வரல. பிரியா என் தங்கச்சியா இல்லனாலும் நான் அவளை பார்க்க தான் வந்திருப்பேன். ஏன்னா we are friends. மம்மி உன் மனசை தொட்டு சொல்லு. இவங்கள பத்தின உண்மையெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீ அனு ஆண்டி எந்த அளவுக்கு நேசிச்ச, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு கொண்டாடினீங்க எனக்கு நல்லா தெரியும் மம்மி. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இல்லைன்னு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு முக்கியம் நினைச்சீங்களோ அதே அளவு இப்ப நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எங்க 2 பேரோட அப்பாவும் ஒருத்தர் தாங்கிறதுல எங்க மேல என்ன தப்பு? எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்பா உன்னையும் அனு ஆண்டியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் உன்னோட ஆசை, தாத்தா பாட்டியோட அவசரம், அப்பாவோட மௌனம். இப்படி நீங்களும் ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு எந்த பாவமும் பண்ணாத எங்க மேல ஏன் பழிய போடுறீங்க? குற்றவாளி மாதிரி எங்களையும் தண்டிக்கிறீங்க. சொல்லு மம்மி சொல்லு. பிரியா அல்லாத பிரியா. ஆண்டி ப்ளீஸ், உங்க பிரச்சனை எல்லாம் உங்களோட இருக்கட்டும். எங்களை விட்டுடுங்க. நாங்க எங்க மனசுப்படியே இருந்துட்டு போயிடுறோம். சரி விடு. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தடுக்க மாட்டேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா நீ இந்த பக்கம் வரக்கூடாது. ஆபீஸ் பக்கமும் போக கூடாது. மம்மி அண்ணன். இத பார், நீ சொன்னதை நான் கேட்டேன். அதே மாதிரி நான் சொல்றத நீயும் கேட்கணும். நீங்க சொன்னதை நான் கேட்குறேன் ஆண்டி. வரேன் ஆண்டி. சாரி, வரமாட்டேன் ஆண்டி. ஐயோ ஸ்ரீநிதி ஃபோன் எடுத்தா ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு கேட்பாங்களே. சரி, நேரில் பார்த்தா சமாளிச்சுக்கலாம்.
வணக்கம் சார். Good morning. மிஸ்டர் அனந்தராமன் உங்களை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டு இருந்தாரு. சரி நாளைக்கு வர சொல்லிடுங்க. ஓகே சார். ஸ்ரீநிதி மேடம் உங்க ரூம்ல வெயிட் பண்றாங்க. என்ன சார்? ஒன்றும் இல்லை. ஓகே சார். சாரி 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 வெரி வெரி சாரி. போதும், உங்க டிராமாலாம் போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண, போனை கூட கட் பண்ணிட்டீங்க. என்ன ஃபோன் எடுத்தா நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் வரலன்னு நான் கேட்பேன், அதனால அவாய்ட் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை நேரில் பார்த்து சொல்லிக்கலாமே தான் இருந்தேன். நேர்ல பார்த்தா என்ன சொல்ல போறீங்க? அதான் இப்ப சொல்லிட்டீங்களே, சாரி 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 சாரின்னு, அப்படிதானே? இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், ஸ்ரீநாத்தும் வரல, அதனால நான் அட்டென்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, அதானே சொல்ல வரீங்க? சரி வரல, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்களா? நீங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. என்ன என்ன ரீசன் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க. இப்போ நான் எது சொன்னாலும் கேட்குற மூலம் நீங்கள் இல்லை. நீங்களே பேசுங்க. இப்படிலாம் பேசினா நான் உடனே சமாதானம் ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னை திட்டினாதான் உங்கள் டென்ஷன் குறையும். என்ன தாராளமாக திட்டுங்க. என்ன சைலண்டாக இருக்கீங்க? சரி விடுங்க. ஆமா, மேரேஜுக்காவது வருவீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? நான் இல்லாமல் மேரேஜ் நடக்குமா? அப்புறம் என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா? என்கேஜ்மெண்ட்டுக்கே வரல, ட்ரீட் மட்டும் கரெக்டா கேக்குறீங்க. நியாயமா நீங்க தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கணும். சாரி சாரி சாரி. போதும், வந்ததுல இருந்து நிறைய சாரி கேட்டு என் காதே வலிக்குது. சரி முதல்ல கிளம்புங்க. எங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலில் போய் லஞ்சு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift வாங்க. வேண்டாம் வேண்டாம், ஏதோ நான் கோச்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் gift வேண்டாம். அட்லீஸ்ட் மேரேஜுக்காவது கரெக்டா வந்து அப்ப எனக்கு gift கொடுங்க. அம்மா தாயே, மேரேஜ் கண்டிப்பா gift வாங்கிட்டு வரேன். இப்ப கிளம்புங்க வாங்க. ஓகே. என்னங்க? ஒன்றும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க என்கிட்ட ஏதோ பேச நினைக்கிறீங்கன்னு. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து அனு, நான் சொல்ல போற விஷயம் நிச்சயம் உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அது நீ முதல்ல உட்கார் அனு. வா. என்னங்க சொல்லுங்க. இல்ல அனு, அது நான் வந்து என்னங்க என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஷாக்கிங்கா இருக்காது. ஏன்னா நீங்க எப்பவுமே என் நல்லதுக்கு தானே சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது அது நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் கீரை வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் பேசலாம். என்னம்மா ரொம்ப நாள் ஆளை காணோம்? நான் என்னத்தம்மா சொல்றது, வீட்டுல நிம்மதியா இருந்தாதானமா தொழிலுக்கே வர முடியும். அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லையேம்மா. அம்மா என்னாச்சு? முகத்துல காயம்? அந்த கொடுமை ஏமா கேக்குறீங்க? என்னாச்சு? என் புருஷன் புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க கூடாதுன்னு சண்டை போட்டாமா. நானும் அந்த படுபாகிட்ட எத்தனையோ தடவை எடுத்து சொன்னம்மா. நாம படிக்கலைனாலும் நம்ம புள்ள 4 எழுத்து படிக்கட்டுன்னு எவ்வளவு புத்திமதி சொன்னம்மா. அந்த ஆளு கேட்கல. அந்த ஆளுக்கு தெரியாமையே நான் புள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துட்டம்மா. நான் நல்லதுக்கு தானமா பண்ணேன், இது தப்பாமா? இல்லையே, இதுல என்னமா தப்பு இருக்கு?
உங்களுக்கு நியாயம் புரியுது, அந்த படுபாவிக்கு புரியலையே. புள்ள ஸ்கூல் போனது தெரிஞ்சிட்டு என்கிட்டயே உண்மைய சொல்லாம மறைச்சிட்டியடி களவாணி சிரிக்கின்னு தண்ணிய போட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாருமா. அதனால வந்த காயந்தாம்மா இதெல்லாம். அதை விடுங்கம்மா, கீரை தள தளன்னு இருக்கு. எத்தனை கட்டு வேணும்? 2 கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா.